மதுர மாநகர் முழுவதும் சமணவயப்பட்டு நிற்கிறது. அங்கே சமணம் கோலோச்சி இனி சைவத்துக்கு அங்கே வாழ்வில்லை என்று சொல்லும் அளவுக்கு தாழ்வு. சைவத்தை விழுங்கி சமண மதம் மேலோங்கி சாதாரண நாட்டு மக்கள் மட்டுமல்ல, அரசனே சமண மதத்துக்கு மாறிவிட்டான். கூன்பாண்டியன் சமண மதத்துக்கு மாறிவிட்டான். நினைத்து பாருங்கள், அப்போதைக்கு மதுர மாநகரத்திலே இருந்தவர்கள் இனி சைவத்துக்கு எழுச்சி இல்லை என்கின்ற முடிவுக்குத்தான் வந்திருந்தார்கள். மங்கையர்க்கரசியார் கூன்பாண்டியனுடைய மனைவி இந்த சைவத்தினுடைய தாழ்வான நிலையை எண்ணி வருந்துகிறார். குலச்சிறையார் என்கின்ற அமைச்சரோடு கூடி ஆலோசித்து அரசனுக்கு தெரியாமலே ஞானசம்பந்த குழந்தைக்கு, ஞானசம்பந்த பெருமானுக்கு ஓலை கொடுத்து அனுப்பி வைக்கிறார், வரவழைக்கிறார். சம்பந்த பெருமான் மதுர மாநகரத்துக்கு வர வேண்டும், சைவத்துக்கு மறுவாழ்வு தர வேண்டும் என்பது அவருடைய வேண்டுகோள். அப்பொழுதெல்லாம் சமணர்கள் மிக தீவிரமாக பழிபாவங்களுக்கு அஞ்சாமல் சைவத்தை புறந்தள்ளுவதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்து கொண்டிருந்த காலம். மங்கையர்க்கரசியாருடைய அழைப்பு கிடைக்கிறது, ஓலை கிடைக்கிறது. வருகிறேன் என்று வாக்கு கொடுத்து மதுரைக்கு புறப்படுகிறார் சம்பந்தர். திருவேலிமலையிலே இந்த சம்பந்த பெருமானோடு நாவுக்கரசரும் கூடவே இருக்கிறார்கள். ஒரு மடத்திலே தங்கியிருக்கிறார்கள். ஞானசம்பந்தர் மதுரைக்கு வரப்போகிறார் என்பதை முன்பே அறிந்து திருவேலிமலையில் இவர்கள் தங்கியிருந்த மடத்துக்கு தீ வைக்கிறார்கள் சமணர்கள். அப்படி எல்லாவிதமான முறைகேடான எதிர்ப்பலைகள் எல்லாம் கிளம்பி கொண்டிருந்த காலம். ஏற்கனவே சமணர்களாலே துன்பங்களை எல்லாம் அனுபவித்த இந்த அப்பர் சுவாமி, நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம் என்று சவால் விட்ட அந்த நாவுக்கரசர் இந்த ஞான சம்பந்தருக்கு ஏதாவது துன்பங்கள் வந்துவிடுமே என்று அஞ்சி கருணை அடிப்படையிலே, நீங்கள் மதுரைக்கு இப்பொழுது போய்த்தானாக வேண்டுமா? ஏனென்றால் உங்களுடைய கிரக சஞ்சாரம் அவ்வளவு நல்லாக இல்லை. இந்த ஜாதகத்திலே இருக்கக்கூடிய பாதகங்களை எல்லாம் மனங்கொண்டு ஒரு தாய்மை உணர்வோடு தடுத்து நிற்கிறார். அப்பொழுது கோளறு பதிகம் அப்பொழுதுதான் ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார். நாளும் கோளும் நல்லடியார்க்கென் செய்மென். இந்த நாளுங்கோளும் நல்லடியார்க்கென் செய்மென் உங்களுக்கு தெரியும். வெயிறு தோழி வங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி. Subscribe the channel and like, comment, share.